சுந்தரி அக்கான்ற கடைலாம் வந்து மக்கள் வச்ச பேரு. ஓட்டா இல்லாம எங்க கடை இருந்தாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் என் கடை கிடையாது. குடும்பத்துல தான் அடி வச்சு வாழ்ந்துனுக்குறேன். நான் ஒரு கடை போட்டு பெரிய லெவல்ல ஸ்டாரா வாழ்ந்துனேன். கடமா, நண்டு, வஞ்சிர மீன், பாறை மீன், இன்னைக்கு பூங்குழல் மீன், ரூபாய் முட்டை சாப்பாடு, மீன் சாப்பாடு 15 ரூபாய். நான் ஒரே ஆள் ஆக்கி எடுத்துக்கின்னு எங்கள் வீட்டுக்காரர் கடையை ஓப்பன் பண்ணுவார். நான் அங்கே போய் தான் மீன் வரும். இந்த தேசம் முழுவதும் ஒரு நாள் பார்க்கும் காத்திருந்தார். இன்னும் நான் எந்த நாட்டுக்கும் போகிறேன், எல்லா நாடும் கூப்பிடுது தான். நீ எப்போ பார்த்தாலும் சுந்தரி அக்காவை இந்த எளிமையோடு தான் பார்க்க முடியும். ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் தமிழும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சுந்தரி அக்கா கடை. இந்த கடை வந்து மெரினா பீச்சில் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியும். இந்த வீடியோ ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ 2025 ஒரு சூப்பராக எப்படி இருக்குது, இவங்க நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸு, ஸோ நிறைய அப்கமிங் அப்டேட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதை பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் பேசலாம். அந்த அக்கா வந்து அவங்க கிச்சனில் இருக்காங்க. நம்ம கிச்சனில் போயிட்டு வேறு என்னென்னலாம் பண்ணுறாங்க, எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா இருக்கீங்களாக்கா? சூப்பராக இருக்கிறப்பா. நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த கடையை? சுந்தரி அக்கான்னு கடை பேர் எப்படி வந்துச்சு? சுந்தரி அக்கான்ற அப்பயே நான் 25 லட்சம் வியாபாரம் பண்ணுவேன். மாலையில் போட்டு சாப்பாடு போட்டேன். ஸ்டீல் தட்டில் தான் கொடுத்தேன். வீட்டில் தான் தண்ணி பிடிச்சின்னு போவோம் குடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஃபார்மேட்னா நிறையா. கடவுளுடைய வார்த்தைக்கு ஒன்று தான் கீழ்ப்படியாத நம்ம கடையை போடுறோம். மறுபடியும் கீழ்ப்படிதல்னா எப்படி எதிர்பார்த்தீங்களாக்கா இந்த லெவலில் நம்மளால் வருவோன்ட்டு ஒரு சமயத்தில்? பைபிள் வசனம், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், மகளே நீ வீட்டு ரெஸ்டாரண்ட்லயே இன்னைக்கு 150 ரூபா தான் சாப்பாடு. மீன் குழம்பு சாப்பாடு. அதுக்கு என்னென்ன கொடுக்குறோம்? சாப்பாடு, முட்டை, மீன், ஸ்வீட்டு, அப்பளம், இலை, பொரியல். இதுவாது பீச்சு கடையில் வந்து நீ நல்லா இப்போ அதை மாதிரி நான் ஒரு ஆளுக்கு இந்த என் பேரை கொடுத்தா அவன் வந்து உங்களுக்கு ஒரு ஹோட்டலு இப்படி சாப்பாடு கொடுப்பாங்களா? அப்போ நான் எந்த அளவு யோசனை பண்ணி அப்படியே சரி. மீன் குழம்பு ஒரு திக்னஸ், சரியான திக்னஸ். அந்த குழம்பு நம்மளை கவர் பண்ணிடுவாங்க என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் என்கிட்ட ஜனங்க சாப்பிட ஆரம்பிச்சு. அதனால இந்த ஜனங்களை மறக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. நான் தள்ளு வண்டியா எங்க வீட்டுக்கார செத்துட்ட பிறகு நான் வண்டியா கடை போடும் போதும் அவங்க தண்ணி அடிச்சு தருவாங்க, தூக்கி வைப்பாங்க. அவங்களே கூட தட்டு கழிவு சாப்பிட்டு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா நான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள். நானும் காலையில 1:30 மணிக்கு எழுந்திருப்பேன். எப்பதான் தூங்குவீங்க? அப்ப இரு சொல்றேன், அவதான் விட மாட்டான். பிடிச்சிக்கோ, நான் பிடிச்சிக்கிறேன். 1:30 மணிக்கு எழுந்திருப்பேன். 2 மணிக்கு மீன்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம். திரும்ப ஒரு மணி நேரம் அது வாங்க 3 மணி ஆகும். ஒரு மணி நேரம் வந்து டீ காப்பி எல்லாம் அப்படி குடிச்சிட்டு ரெடி பண்ணிட்டு 5 மணிக்கு திரும்ப பெரிய மீன் எடுப்போம். பெரிய மீன் எடுத்துட்டு எல்லாம் முடிக்க மணி 6 ஆகிடும்.